ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் வீடியோ வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஃபோர்த் வீடியோவாக ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டில் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சில கேண்டில்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான கேண்டில்ஸை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டில் தான் பார்க்க போகிறோம். இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும் பொழுது இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப் ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு சிக்னல் இந்த கேண்டில் வந்து கொடுக்கும். இந்த கேண்டிலுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் போகும். அதாவது வந்து பையர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து நமக்கு என்ன பண்ணுன்னு சொல்லும். இந்த கேண்டில் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். சின்ன பாடி இருக்கும். அதே மாதிரி வந்து 2 மடங்கு வந்து கீழே வந்து விக் இருக்கும். அந்த ஷேடோ அப்படிங்கிறது கீழே வந்து இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேபி ஒரு சின்ன விக்காக இருக்கலாம். அந்த பாடியோட ரொம்பவே ஒரு சின்ன விக் வந்து லைட்டாக வந்து மேலே இருக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இதோடைய நேமே வந்து ஹேமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்லி க்ரீன் கலரில் இருக்கும். ரெட் கலர்லேயும் வந்து இந்த கேண்டில் வந்து இருக்கலாம். கலர் பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோடைய ஷேப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி இருக்கும். மேலே வந்து இருக்கலாம், சின்னதாக மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா விக்கு வந்து இருக்கும். பாடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதை தான் வந்து ஹேமர் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டவுன் ட்ரெண்டில் இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போகும். இது ரொம்பவே ஒரு மார்க்கெட் ரிவர்ஸெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிஜெக்ஷன் கேண்டில் தான் இது. டவுன் ட்ரெண்ட் வரும்போது மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பையிங் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை வந்து சார்ட்டில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வருது. வரும்பொழுது இந்த இடத்துல வந்து ஒரு 2 கேண்டில் தெரியுது இல்லைங்களா? சின்ன க்ரீன் கேண்டில், கீழே வந்து விக்கோட அந்த ஷேடோவோட இருக்குது. இது வந்து ஹேமர் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. உடனே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி மார்க்கெட் போயிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கேண்டிலையும் வந்து ஹேமர் கேண்டில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதோடைய ஷேப்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபார்ம் ஆனாலும் அதையும் ஹேமர் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 கேண்டிலுமே நீங்கள் வந்து அதோட ஷேப்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக வந்து அந்த க்ரீன் கலர் இருக்கிறத ஹேமர் அப்படி சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கேண்டிலும் ஹேமர் கேண்டில் தான். கொஞ்சம் வந்து அந்த பாடி பெருசாக இருக்குது. விக்கு வந்து அதை விட இன்னுமே பெருசாக தான் இருக்குது. அது மாதிரி 1 மடங்குக்கு மேலே தான் விக்கு இருக்கணும். அது மாதிரி 1.5 பங்கோ 2 பங்கோ விக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஹேமர் கேண்டிலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போயிருக்கு. இந்த சார்ட்டை பாருங்கள். இதில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. மேலே வந்து ஒரு சின்ன விக். இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கும்பொழுது நமக்கு புல்லிஷாக ஃபார்ம் ஆகுது. இந்த பிளேஸில் பாருங்கள், ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து விக்கோட ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி இதையுமே வந்து நம்ம ஒரு ஹேமர் கேண்டிலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் வந்து நீங்கள் வந்து இந்த ஷேப்ஸ்க்காக நான் சொல்கிறேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து இந்த ஹேமரும் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சார்ட்ஸில் வந்து காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது பொறுத்த வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட் நோக்கி வரும்பொழுது இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து எங்கே ஃபார்ம் ஆனாலும் நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் பர்டிகுலராக இது ஃபார்ம் ஆகணும். இந்த கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்பொழுது அங்கே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லைன் ஏதோ நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு இண்டிகேட்டரோ நம்ம என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் லைன் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கோமோ அந்த சப்போர்ட் கிட்ட இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பை என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வரும்பொழுது மிடில் வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் மேலேயும் போகலாம். அதனால் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு மிடில்லையே வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு சப்போர்ட்டில் வந்து இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயத்த நம்ம வாட்ச் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து இந்த மாதிரியான ஒரு சில கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்கா
நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.